நாம் வாழ்க்கையில் எதை தேட நினைக்கிறோம்? செல்வத்தையா? சந்தோஷத்தையா? நிம்மதியையா? செல்வம் நிறைய சேர்த்து விட்டால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு காலம் கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா, செல்வம் நிறைய படைத்தவன்லாம் திருப்பதியில் போய் 10,000 டிக்கெட் எடுத்துகிட்டு கியூவில் முதல்ல அவன் வரிசையில் தான் நிற்கிறான். அப்போது செல்வம் இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது. நிறைய செல்வம் படைத்தவன் நிறைய திங்கணும்னு ஆசைப்படுவான். ஒரு ஸ்வீட்டை திங்கன்னா அவனுக்கு சுகர் இருக்குது, திங்க முடியாது அப்படிங்கிற நிலமை வந்துடும். அப்பொழுது செல்வத்தினால் சந்தோஷம் கிடைப்பதில்லை. பிறகு சந்தோஷம் எதில் கிடைக்கிறது? இன்ப துன்பம். ஒரு மனிதனுக்கு துன்பமும் இன்பமும் அவனுடைய மனதாலே நிகழ்பெறுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடித்த ஒரு உறவு, தன்னுடைய மனைவி ஊருக்கு போயிருக்கா 10 நாள், ட்ரெயினில் வருவான் அன்றைக்கி காலைல 10 மணிக்கு அப்படின்னா அவனை அழைக்க போயிடுவான். 8 மணிக்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான். 10 மணிக்கு ட்ரெயின் வந்தவுடனே சந்தோஷத்தில் வா வா எப்போ ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்பான். முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்லை நான் இப்போ தான் வந்தேன்பான். அவன் மனம். இதே பிடிக்காத ஒரு நபர் ட்ரெயினில் 10 மணிக்கு வருவார், அவரை போய் அழைச்சிட்டு வான்னு கம்பெனியில் வேலை பார்க்குறவன் சொல்லுவான். போய் உட்காந்துருப்பான். என்ன 10 மணிக்கு வர ட்ரெயின் 11 மணிக்கு வரும் அன்றைக்கி. யாரா இவனுக்காக நம்ம ஏன்டா வந்து உட்காந்துருக்கோம்? இதெல்லாம் தலையெழுத்து நமக்கு. ஏன்னா அவன் மனதுக்கு அவனை பிடிக்கவில்லை. புரியுங்களா? அப்பொழுது இந்த இன்பமும் துன்பமும் அடைகிறது மனது தான் காரணம். அப்போ நிம்மதி எப்படி வரும்? கடைசி விஷயம், மனிதனுக்கு 3 கடன் உண்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புதல்வரை பெறுதல் ஒரு கடன், ரிஷி கடன், தேவர் கடன். இந்த கடனுக்கும் நிம்மதிக்கும் என்ன சார்? இந்த 3 விஷயங்களையும் ஒரு மனிதன் செய்துவிட்டால் நிம்மதி வரும். இன்னும் நிம்மதி வேணும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நமக்கு இது போதும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு முழுமையான நிம்மதி வரும். ஒரு கடைசி காலத்தில் சாவர பாட்டி, என்னம்மா ஆசை சாவ போகிற நேரத்துக்கு கேட்குறாங்க பிள்ளைங்க, பிற பிள்ளைங்கள்லாம். எது கேட்டாலும் சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறாங்க. அது எதுவும் கேட்க முடியுமா? அது சொல்லுது, நான் இறந்து போனதுக்கு பிறகு என்னுடைய மகள் வயிற்றில் வந்து நான் மறுபடியும் பிறக்கணும், இதுதான் எனக்கு ஆசை. இப்போயே சீட் புக் பண்ணி வச்சுட்டு போகுது. மறுபடியும் பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து துன்பப்பட்டு வாழ்கிறதுக்காக. நிம்மதி